ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தை, ஆசையா உன்கிட்ட ஒரு நல்ல செய்தியை சொல்வதற்காகவே இந்த சாயப்பா இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். இப்போதாவது நான் சொல்கிறத கேட்டினா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த முறையும் என்னை சாதாரணமாக அலட்சியமாக நினச்சி கடந்து போயிட்டினா அப்புறம் உன் வாழ்க்கையில் நடக்கிற எதுக்கும் நான் பொறுப்பாளியாக இருக்க மாட்டேன்னு சொல்லவே. முதல்ல உன் மனசை அமைதிப்படுத்து. உனக்காக என்ன வேணாலும் செய்கிறதுக்கு இந்த சாயப்பா இருக்கும்போது உன் விதியை மாற்றி அமைச்சு உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? நான் இனிமே உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீ நினச்சதை விட, நீ எதிர்பார்க்கிறத விட உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்கு என்ன வேணும்னு மற்றவங்களை விட உனக்கு தானே நல்லா தெரியும். அப்புறம் எதுக்காக அடுத்தவங்க கிட்ட போய் உனக்கு வேண்டியதை அவங்க தருவாங்கன்னு எதிர்பார்த்து நிற்கணும்? உனக்கு என்ன வேணுமோ அதை நீ என்கிட்ட கேளு. உனக்கானதை உன் கைகளில் கொடுக்க இந்த சாயப்பா நான் காத்துக்கிட்டு இருக்கேன். மற்ற மனிதர்களிடம் நீ எதை எதிர்பார்த்து நின்றாலும் அது உனக்கு சுலபமாக கிடைக்கும்னு மட்டும் தப்பு கணக்க போற்றாத. உன்னுடைய முயற்சியை கொண்டு நீ தேடும்போது தான் உனக்கானது உன் கைகளில் வந்து சேரும். அது மட்டுமல்ல, உனக்கென படைக்கப்பட்ட அனைத்தும் கண்டிப்பாக உன்னை விட்டுட்டு வேறு யாருக்கும் போகாதுன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. நீ தவமிருந்து கேட்ட விஷயங்களையும் உன் வேண்டுதல்களையும் நிறைவேற்ற இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? கண்டிப்பா உன் கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மாறதான் போகுது. உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகாத அளவுக்கு உன்னை நல்லபடியாக மகிழ்ச்சியாக நான் வாழ வைக்கிறேன். இந்த சாயப்பா நீ கேட்டும் கூட பல விஷயங்களை உன் கைகளில் கொடுக்காம உன்னை காக்க வைக்கிறேனேன்னு நினைக்காத. காத்திருப்பதின் பலனை நீ அறியும் போது கண்டிப்பாக கண்கலங்கி போவ. கூடிய சீக்கிரம் நீ வெற்றி பெறுவதற்கான காலம் உனக்கு மிக பக்கத்திலேயே நெருங்கி வந்துருச்சு. நீ கீழே விழுகும்போது உன்னை தாங்கி பிடிக்கவும், நீ தனியாக அழுகும்போது உன் கண்ணீரை துடைக்கவும் இந்த சாயப்பா நான் இருக்கேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ அடுத்தவங்களுக்கு 1000 முறை உதவி செஞ்சுருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு முறை அவங்களுக்கு ஏதாவது நீ தப்பு செஞ்சுட்ட, குறை கண்டுட்டாங்க அவங்க உன்கிட்டனா, அந்த நிமிஷமே நீ செஞ்ச நல்லதையெல்லாம் உதவிகளையெல்லாம் மறந்துட்டு உன் தப்பை தான், உன் குறையை தான் அவங்க பெருசாக சொல்லி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுதானே உலகம். நன்றி கெட்ட மனிதர்கள் எவ்வளவு நல்லது செஞ்சாலும் தெரியாமல் செஞ்ச ஒரு தவறை தான் பெருசாக பேசுவாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ யாரையும் நம்பாமல், யாரையும் எதிர்பார்க்காம இந்த சாயப்பா என்னை நம்பு, என்னை நம்புன்னு நான் ஓடி ஓடி வந்து சொல்கிறதுனால தானே நீ என்னை அலட்சியமாக நினைக்கிற. அதனால தான் நான் உன் மேலே சில நேரங்களில் கோபப்படுறேன். நான் உனக்காக எவ்வளவோ நல்ல விஷயங்களை செய்கிறேன் சொல்கிறேன். ஆனால் நீ எல்லாத்தையும் கேட்டுட்டு மறுபடியும் நீ செய்கிறதையே செஞ்சுக்கிட்டு இருக்க பார்த்தியா? உனக்கு என்ன செய்யணும், உன் வாழ்க்கையை எப்படி அழகாக்கி கொடுக்கணும்னு இந்த சாயப்பா எனக்கு தெரியும். எல்லாத்தையும் நான் பார்த்துக்குவேன்னு நீ தைரியமாக இரு. என்ன நடந்தாலும் எதுக்காகவும் துவண்டு போகாதே. உன்னை தூக்கிவிட நான் இருக்கேன். என்னையே கதின்னு நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். இப்போதைய சூழ்நிலை உனக்கு சாதகமாக இல்லைனாலும் கூட இனி வரும் காலங்களில் நிச்சயமாக உன் கைகள் ஓங்கி நிற்கும். நீ என் மேலே வச்சிருக்க பக்திக்கு பரிசாக நான் வாழ்நாள் முழுவதும் உனக்கு தகப்பனாக இருந்து உனக்கு வழித்துணையாக நல்ல வழி காட்டணும்னு இந்த சாயப்பா ஆசைப்படுறேன். எந்த நேரத்தில் நீ எப்போது என்னை தேடி வந்தாலும் நான் உனக்காக உதவி செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன். கால நேரமெல்லாம் எனக்கு கிடையாது. நீ என்னை கூப்பிட்டாலே நான் உனக்காக ஓடி வந்து உன் பக்கத்தில் நிற்பேன்னு செல்லமே. அதே போல எளிமையின் உருவமாக இருக்கும் இந்த சாயப்பாவுக்கு நீ பூஜை செய்கிறதுக்கு எந்த விதமான விதிமுறைகளையும் நான் வகுக்கவில்லை. ஓம் சாய்ராம்னு என் பேரை சொல்லி என் மீது நீ பக்தி செலுத்தினாலே நான் முன்னால் வந்து நின்று உன்னை காப்பாற்றிடுவேன். அடுத்தடுத்து பல சந்தோஷமான நாட்கள் உன் வாழ்க்கையில் வரப்போகுது. கண்டிப்பாக உன் எதிர்காலத்தை வசந்த காலமாக நான் ஆக்குவது உறுதி. இனிமேல் உன் வாழ்க்கை பயணமே ஆனந்தமாய் அமையும்படி நான் செஞ்சுக்கிறேன். எந்த சூழ்நிலையும் நீ திசை மாறி போக நான் விட்டுட மாட்டேன். என் உயிருக்கு உயிரான என் செல்ல பிள்ளையான உனக்கு இந்த சாயப்பா துணையாக இருந்து
நீ முன்னேறதுக்கான ஒரு நல்ல வழியையும் நிச்சயம் காட்ட தான் போகிறேன். நீ செய்யும் செயல்கள் யாவற்றிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன். எத்தனையோ இடையூறுகளை தாண்டி தானே நீ என்னை வணங்கிட்டு இருக்க. உன் வாழ்க்கையில் எத்தனையோ விதமான சோகங்கள் உன்னை சூழ்ந்திருந்தாலும் என்னை வணங்கும் போது நீ சந்தோஷப்படுறது எனக்கு புரியுது. என்னை வணங்குவதின் மூலமாக நீ எவ்வளவு மகிழ்கிறாயோ அதை விட அதிக மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நான் உனக்கு தர்றேன். என் தங்க பிள்ளையான நீ எதுக்கும் கவலைப்படாதே என் செல்லமே. யார் மனசை மாத்துனா நீ நினச்சது நடக்கும். யாருடைய மனசை சரி செஞ்சா உன் வாழ்க்கை சீராகும், சந்தோஷம் அடையும்னு எனக்கு தெரியும். அவங்க மனசை சரி செஞ்சு அவங்க மனசை மாற்றி நீ எதிர்பார்த்ததை அவங்க மூலமாக நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்குறேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைஞ்சதாக மாறப்போகுது. நீ அமைதியாக இருந்தாலே உனக்கான அனைத்தையும் நான் சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை அழகான மலர் போல மலரப்போகுது. எனக்கு நீ எப்படி பூஜை செய்யணும், எப்போது செய்யணும், எங்கே செய்யணுன்ற எந்த ஆலோசனையும் நீ தேடி போக வேண்டாம். உன் இதயம் என் மீது பக்தி கொள்ளும் போது நீ என் மேலே பாசம் வச்சு எங்கேருந்து என்ன நினச்சாலும் நான் அங்கேயே இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துருவேன். எந்த நொடியில் எப்படி வேணும்னாலும் நான் உன்னை வந்து காப்பாற்றுவேன். என் அன்பு பிள்ளையான உன்னை கைவிடவே மாட்டேன்றதை புரிஞ்சுக்கோ. இந்த சாயப்பா உனக்கு வரம் தர காத்திருக்கும் போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. உனக்காக எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ரொம்ப நாளாகவே உன் மனசில் ஒரு பிரச்சனையும் குழப்பமும் ஓடிக்கிட்டே இருக்குது இல்லையா? இந்த சாயப்பா என்கிட்ட அதை பற்றி சொல்லு. நீ சொல்லாமலே எனக்கு எல்லாம் தெரியும். ஆனால் நீ என்கிட்ட சொன்னீன்னா உன் மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். உன் மன பாரத்தை இறக்கி வச்சது போல இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், உன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்னை நம்பும் உனக்கு இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். கூடிய சீக்கிரம் சற்றும் எதிர்பாராத அளவில் மிகப்பெரிய வெற்றி உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. என் அருளின் மூலமாக உனக்கு அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். என் மேலே நம்பிக்கை வச்சினா கண்டிப்பாக வெற்றி மிகப்பெரிய அளவில் உன்னை வந்து சேரும். நீ என்னை நினைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கையை அழகாக்கி தர நான் காத்துக்கிட்டு இருக்கேன். கீழே விழுந்தாலும் நம்பிக்கையோடு நீ எழுந்து போராடும்போது இந்த சாயப்பா நானே உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்த்த விஷயங்களை நல்லபடியாக வெற்றிகரமாக முடித்து கொடுத்துருவேன். என் மீது நம்பிக்கையோடு இருக்கும் நீ எல்லா தடைகளையும் தாண்டி வாழ்க்கையை ஜெயிக்க முடியும். என் மீது பாசமுள்ள என் அன்பு பிள்ளையான உன்னை இந்த சாயப்பா சோதிப்பனை தவிர தோக்கடிக்க விட்டுட மாட்டேன் என் செல்லமே. நீ தோத்து போகவோ துவண்டு போகவோ அவ்வளவு சீக்கிரம் நான் விட்டுற மாட்டேன். என்னை நினைத்து வாழும் உனக்கு எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும்படி செய்ய போகிறேன். உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றால் போலவே மாபெரும் வெற்றியை நீ எட்டி பிடிப்பாய். இதுவரைக்கும் நீ அனுபவித்த கஷ்டங்களும் வேதனைகளும் என் நெஞ்சை பிடிக்கிறது. இனிமே அப்படி நடக்கவே விடமாட்டேன். அதனால தான் இப்போதே என் ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுத்து நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியை சொல்லி அதை நல்லபடியாக நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். நீண்ட காலமாக நீ ஏங்கி வேண்டி கேட்ட அனைத்தும் கூட இப்போ சிறப்பாக உன் வாழ்க்கையில் நடக்கும்படி நான் செய்கிறேன். நீ எதிர்பார்த்ததெல்லாம் தானாக வந்து உன் கையில் விழப்போகிறது. என்னை நம்பி வாழும் உனக்கு ஆச்சரியத்தை கொடுத்து அழகான வாழ்க்கையும் அமைச்சு தரப்போகிறேன். உன் குலம் காக்க நலம் காக்க, உன் துயர் போக்க, உன் மனதை குளிர்விக்க இந்த சாயப்பா நானே வந்த பிறகு நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இன்னையிலிருந்து உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உன் பயத்தை போக்கி கவலையை நீக்கி துணிவும் தைரியமும் வெற்றியும் உண்டாகும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் அதை உடைத்தெறிந்து என் அருளால் உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்குறேன். சோதனைகள் வரும்போது அதற்காக மனம் தளராதே. உன் பக்கத்தில் நான் இருக்கும்போது தோல்வி கூட வெற்றிக்கான வழியாக மாறிவிடும் என் செல்லமே. உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் தாண்டி உனக்கான சோதனைகளை எல்லாம் முறியடிச்சு உனக்கான சாதனையை நீ செய்யும்படி நான் செய்கிறேன். உன் கர்ம வினைகளை அனைத்தையும் அழித்து உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது
நீ எதுக்காகவும் கவலைப்படாம கொஞ்சம் பொறுமையாக இரு. உன் நம்பிக்கையின் மூலமாகவே உன் துயரங்கள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து கர்ம வினைகளை காணாமல் போகச் செய்து நீ எதிர்பார்த்த வேலையையும் நான் வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குறேன். நீ என்கிட்ட வச்ச வேண்டுதல்களையும் உன் கோரிக்கைகளையும் நான் ஒருபோதும் நிராகரித்ததில்லை. நீ நினச்ச அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன்.